ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டல்கோனா காஃபி. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, டேஸ்டியாக இருக்கும். நேமை கேட்டுட்டு நீங்கள் வேறு என்னவோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். நல்லா பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இப்போது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. சீனி ஒரு 2 டீஸ்பூன். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா நுர வர்ற வரைய நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காஃபியோட மகிமையே இதுதான். இந்த இன்ஸ்டன்ட் காஃபியும் இந்த சீனியும் போட்டு நம்ம கலக்கிறதுல தான் இருக்குது. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா நுரைய இப்போ வரும் பாருங்கள். கன்சிஸ்டன்சி இந்த அளவில் வந்தால் போதும். இதுதான் பதம், அதாவது டேஸ்ட்டு வரும். இப்போது நம்ம டம்ளரில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சீனி போடுங்க. 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது போட்டிருக்கோம், பாலுக்காக தான் இது. இப்போது 1/4 டம்ளரில் நம்ம பால் ஊற்றிடலாம். ஏன்னா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போடணும். ஒரு 3 பீஸ் 4 பீஸ் போட்டால் போதும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சீனி, இதெல்லாம் நம்ம மேலே அப்படியே வைக்கணும். இது பாலுக்கு அடியில் போய் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துடணும். அதனால தான் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டான அளவில் கொண்டு வர்றது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பாலுக்கு கீழே ஒன்றா கலக்காது. இதுதாங்க டல்கோனா காஃபி. நம்ம வேறு ஏதோ நினச்சிட்ருப்போம் பேரை கேட்டு. அவ்வளோதான். டம்ளரில் நீங்களே பாருங்கள், கீழே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். தெரியுதா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.